This video is sponsored by EduGuest. EduGuest அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி ரிலேட்டடான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நம்ம ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 லாங்குவேஜ் நம்மளுக்கு தந்திருக்காங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நீங்கள் எது நம்மளுக்கு தேவையோ எதுனாலும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi students, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செகண்ட் சாப்டரோட லாஸ்ட் எக்ஸசைஸில் லாஸ்ட்டு சம். சரிங்களா? அதில் ஆல்ரெடி பாதி முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலிருந்து கீழாக. சரிங்களா? கே என்பது 4 11 மடங்காகும். கே என்பது 4 11 மடங்காகும். 4 11 மடங்குனா நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி எழுதுவோம். என்னது 11 நாளா 44. என்னது வரும் நம்மளுக்கு 11 நாளா 44. சரிங்களா? அடுத்து இது முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, யூ என்பது 11 இரு மடங்குடன் 2 கூட்ட கிடைக்கும். யூ என்பது 11 இரு மடங்கு. 11 இரு மடங்குனா என்ன? 11 இரு மடங்குனா 11 2 22. சரிங்களா? அது கூட என்ன பண்ணணுமா, 2 கூட்டணும். இப்போ 22 கூட்டல் 2 24. இப்போ இங்கே என்ன வரும் நம்மளுக்கு 24 வந்துட்டு. ஆல்ரெடி 4 இருக்குது, முன்னாடி உள்ளது மட்டும் தான் சேர்க்கணும், அதுவும் நம்மளுக்கு வந்துட்டு முடிஞ்சிடும். நம்ம யூ என்பது 23 மற்றும் 9 பெருக்கல் பலன். யூ என்பது 11 இரு மடங்குடன் என்ன கேட்குறீங்க, 12 கூட்ட கிடைக்கும் எண்ணானது ஒரு நாளுக்குரிய மொத்த மணி நேரங்களின் எண்ணிக்கை. மொத்த மணி நேரங்கள் என்னது நம்மளுக்கு 24 மணி நேரம் தானே, அதுதான். சரிங்களா? மேலிருந்து கீழாக என்பது யூ என்பது 23 மற்றும் 9 பெருக்கல் பலன். பெருக்கல் பலனா வேறு ஒன்றும் இல்லை, பெருக்கல், அவ்வளோதான். 23 9 பெருக்க போகிறோம். பெருக்கிடலாமா? 9 3 27, அதுக்கு 7, 9 2 18, 18 2 20. மேலிருந்து கீழாக பேசுகிற 207. சரிங்களா? ஓகே, முடிச்சிட்டோம். அடுத்து ஏ என்பது 40 விட 20 அதிகம். ஏ என்பது 40 விட 20 அதிகம். 40 விட 20 இத்தனை 40 கூட்டல் 20 இவ்வளோ நம்மளுக்கு 60. 40 விட 20 அதிகம், அப்போ 60. அடுத்து பாருங்கள், 12 மற்றும் 5 ஆகியவற்றின் பெருக்கல் பலனுடன் 4 கூட்ட கிடைப்பது ஏ ஆகும். 12 மற்றும் 5 ஆகியவற்றின் பெருக்கல் பலன் என்ன? இப்போ பெருக்கல் பலனா பெருக்கணும். 12 5 60, அது கூட 4 கூட்டணுமா, இப்போ 64. மேலிருந்து கீழாக ஏ இப்போ 64 ஆல்ரெடி இருக்கு 4. அப்புறம் எஸ் பார்ப்போம். எஸ்ஸிலிருந்து 1 கழிக்க 246 கிடைப்பது. என்பில் என்பது தமிழில் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆல்ரெடி மொத்த எழுத்துக்கள் 247. அப்போ அந்த 247லேருந்து 1 கழித்தா என்ன கிடைச்சிடும் நம்மளுக்கு, 246 கிடைச்சிடும். அப்போ அந்த எண் என்ன? மொத்த எழுத்துக்கள் எண்ணிக்கை ஆகும். அப்போ தமிழோட மொத்த எழுத்துக்கள் 247. ஓகேவா? ரொம்ப ஈஸி. பாருங்கள், எஸ்சிலிருந்து 1 கழிக்க அந்த எண்ணிலேருந்து 1 கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, 246. 246ஓட தொடரி தான் அதோட ஆன்சர். சரிங்களா? தொடர். இப்போ 246ஓட தொடரி என்ன நம்மளுக்கு 247. அதான் 247 எழுதிருக்கும். அடுத்து எம் என்பது 9 தொடரி. இப்போ 9 தொடரி என்ன? 9 தொடரினா என்ன அர்த்தம்? 9 + 1ன்னு அர்த்தம். 9 + 1 என்னது? 10. மேலிருந்து கீழாக, அதனால் 9 + 1 10ன்னு முடிச்சிட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இனிமேல் அடுத்து நெக்ஸ்ட் லெசன். சரிங்களா? விகிதம் மற்றும் விகித சமம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.